கூப்பிட்டு சொல். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவைப் போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்யக்கூடிய கர்த்தராய் இருக்கிறார். மனம் சோர்ந்து போகாதீர்கள். அண்ட சராசரத்தையும் படைத்ததான தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு நல்கி அவர் வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறார். இன்று தினத்திலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். உன் மீட்பரும் தாயின் கருவிலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாகிய கர்த்தர், நான் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் வேத வசனம் சொல்லுகிறது, உனக்கு வருகிற எல்லா சோதனைகளிலிருந்தும், எல்லா போராட்டங்களிலிருந்தும், எல்லா பற்றாக்குறைகளிலிருந்தும் உன்னை மீட்கக்கூடியதான உன் மீட்பர் உன்னை இதோ கனம் பொருந்திய மனிதனாய் உயர்த்தி வைத்திருக்கிறதான என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்கிறவராயிருக்கிறேன். அவர் ஒருவராய் மாபெரும் அதிசயங்களை செய்த தேவன். என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அண்ட சராசரத்தையும் படைத்ததான தேவன். தம்முடைய வார்த்தையின் வல்லமையினாலே பூமியை தாங்கி பிடித்ததான தேவன். என் வேதவசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையின் ஆதாரத்தினாலே பூமியானது என்றும் அசையாமல் நிலைக்கிறதாக இருக்கிறது. ஆம், உன்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதான எல்லா கலக்கங்களை மாற்றி போட்டு நீ எதின் நிமித்தம் மனம் உடைந்து இருக்கிறாயோ, எதின் நிமித்தம் காரியங்கள் கைகூடி வரவில்லை என்று கலங்கி கொண்டு இருக்கிறாயோ, எது என்னை விட்டு தூரம் போனது என்று சொல்லி நீ திகைத்து கொண்டு இருக்கிறாயோ, என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்கிறவராயிருக்கிறார். அவர் உன் வாழ்க்கையில் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடுவதில்லை. எல்லாவற்றையும் அவர் உன் வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்நாளிலும் இந்த எல்லாவற்றையும் செய்கிறதான கர்த்தர் சொல்லுகிறார். ஏசியா 44:21 நீங்கள் சற்று வாசித்து பார்த்தால் என் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யாக்கோபே, இஸ்ரவேலே, கொஞ்சம் உன்னை நினைத்து பார். உன்னை நான் தான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். நானே உன்னை சிருஷ்டித்தவனாய் இருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்வேன். என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் ஒருவராயிருந்து வானத்தை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி அதில் உள்ள சகலவற்றையும் சிருஷ்டித்ததான தேவன் உன்னுடைய வாழ்க்கைக்கும் வேண்டிய நன்மைகளை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். என் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் இருப்பதற்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவரையே நமக்காய் தந்தவர். நிச்சயமாய் உன் வாழ்க்கையிலே வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உன்னை தன்னுடையவனாய் மாற்றிக்கொள்ளும்படியாக அண்ட சராசரத்தையும் படைத்ததான தேவன் மனிதனாய் உலகத்தில் வந்தார். மனிதன் கடந்து போகிறதான எல்லா பாடுகளின் வழியாக, எல்லா உபத்திரத்தின் வழியாய் கடந்து சென்றவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உனக்கா எல்லா பாடுகளையும் ருசி பார்த்ததான தேவன்,
உன்னுடைய சாப மீட்பில் இருந்து, உன்னுடைய தரித்திரத்திலிருந்து உன்னை மீட்கும்படியாக, உன்னுடைய கண்ணீரிலிருந்து உன்னை மீட்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே உனக்காக ஜீவனை கொடுத்ததானே அந்த ஜீவாதிபதி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிறதானே என் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். என் வேதவசனம் சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இருந்தபடியால் அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவராக மாறினாராம். எபிரேயர் 2:14 விதமாய் வாசிக்கிறோம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாய் இருந்தபடியாலே அவரும் மாம்சம் உள்ளவராய் மாறினார். மாம்சமுள்ள மனிதனுக்கு போராட்டங்கள் உண்டு. மாம்சமுள்ள மனிதனுக்கு பலவிதமான வியாதிகள் பலவீனங்கள் உண்டு. மாம்சம் உள்ள மனிதனுக்கு பலவிதமான ஏழாமைகள் உண்டு. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஏழாமையில் இருக்கிறதான மனிதனை விடுவிக்கும்படியாக, இந்த பாடுகள் நிறைந்ததான மனிதனுக்கு அற்புதம் செய்யும்படியாக அவரும் மனு உருவாய் வெளிப்பட்டார். என் வேதம் சொல்லுகிறது, எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்னால் செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆம் பிரியமானவர்களே, அவர் மாம்சமாய் வெளிப்பட்டு மாம்சத்தில் பட்ட பாடுகள் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிறதான தீய நோய் நொடிகளில் இருந்தும் பொல்லாப்பில் இருந்தும் நம்மை விடுவிக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்ய முடியாத அதிசயம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்டோ? ஆம், என் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை திருமணம் முடிந்தும் அநேக நாட்கள் ஆகி பிள்ளை இல்லை என்று சொல்லி கவலைப்படுகிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். எங்களுடைய சபையில் எத்தனையோ பேர்களை கர்த்தர் பிள்ளைத்தாட்சியாய் மாற்றினார். அநேக வருடங்களாய் பிள்ளை இல்லாதவர்களுக்கு அற்புதம் செய்ததான தேவன் உங்களுடைய சரீரத்திலும் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பலவிதமான வியாதிகள் நிமித்தம் துவண்டு போயிருக்கிறீர்களோ, பலவிதமான பலவீனத்தின் நிமித்தம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, சோர்ந்து போகாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான உங்களுடைய பலவீனங்களில் உங்களுக்கு உதவி செய்ய என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள் மாத்திரமல்ல, இந்த நாட்களிலும் நமக்கு வருகிறதான எல்லா பலவீனங்களிலும் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் சுமந்திருக்கிறார். அவர் குணப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை உள்ள தேவன். ஒரு சம்பவம், நடந்த சம்பவங்களை உங்களுக்கு நான் சொல்லி நான் முடிக்கிறவனாய் இருக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம், ஒரு தகப்பனார் தன் பிள்ளையுடைய நிர்பந்தத்தை கண்டு இயேசுவிடத்திலே கதறிக்கொண்டு வந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனதுருகி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இதோ இந்த தகப்பனார் தன் பிள்ளையை குறித்து வேதனையோடு சொல்லுகிறார், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும். சில நேரத்தில் மருத்துவரை நாம் அணுகுகிறோம், பலவிதமான மருந்து மாத்திரைகளை எடுத்து பார்க்கிறோம். மருத்துவம் சில நேரத்தில் கைவிட்டு விடுகிறது. மருத்துவமனையில் இருக்கிறதான மருத்துவர்களாலும் நம்முடைய பலவீனங்களுக்கு வியாதிகளுக்கு அவர்களால் சிகிச்சை தர முடியாத சூழ்நிலைகள் மாறிவிடுகிறது.
என் தேவனாகிய கர்த்தரிடத்திலே ஒரு தகப்பனார் பிரியமானவர்களே தன் வாலிப பிராயத்தில் இருக்கிறதான தன் மகனுக்காக கதறிக்கொண்டு வருகிறார். எப்பொழுதெல்லாம் இது அவனை பிடிக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இவனை அது அலக்களிக்கின்றதா இருக்கிறது. இவனை நெருப்பிலும் தண்ணீரிலும் தள்ளி இவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த அசுத்தாவி அவனை அலக்களித்து கொண்டே இருக்கிறது. நீர் எதாயிலும் செய்யக்கூடுமானால் நீர் செய்யும் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சூழ்நிலை இன்னும் விவரித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 18வது வசனத்தை வாசிப்போம். அது அவனை எங்கே பிடித்தாலும், இந்த அசுத்த ஆவி இவன் எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அது இவனை அலைக்கழித்துக் கொண்டே இருக்கிறது. 21வது வசனம் சொல்லுது, இவன் சிறு வயது முதல் கொண்டு இந்த வியாதி இவனை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இது எங்கெல்லாம் அவனை பிடிக்கிறதோ அங்கெல்லாம் அவனை அலக்களிக்கிறது. அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். எப்பொழுதெல்லாம் இந்த அசுத்தாவி இவனை பிடிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இது அவனை அலக்களிக்கிறது. இந்த அலக்களிப்பு சமாதானம் இன்மையினாலே அவன் பல்லை கடிக்கிறான். யார் என்ன சொன்னாலும் பல்லை கடிக்கிறான். யார் என்ன சொன்னாலும் கோபப்படுகிறான். இதோ யார் என்றும் பார்ப்பதில்லை, நுரை தள்ளுகிறவனாய் இருக்கிறான். மாத்திரமல்ல, அந்த அசுத்தாவி அவனை விட்டு செல்லும் பொழுது அவன் சோர்வாக்குகிறவனாய் இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சில நேரத்தில் நம்முடைய குடும்பத்திலும் வேண்டாத டென்ஷன்கள், வேண்டாத போராட்டங்கள், வேண்டாத கோபங்கள், வேண்டாத பிரச்சனைகள் அது தலைவிரித்து ஆடுகிறதா இருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் இதை மாற்றி போட அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த தகப்பனாரை பார்த்து இயேசு சொன்னதான வார்த்தை என்ன தெரியுமா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆம், என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவன். அந்த தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ விசுவாசம் உள்ளவனாய் இருப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இன்னல்களையும் அவர் மாற்றி போட வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லா பிரச்சனைகளையும் அவர் தீர்க்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் வேத வசனம் சொல்லுகிறது, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லுகிற தேவன் இன்றும் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி போட, உன் வீட்டில் இருக்கிற சமாதானக்கேடை நீக்கி போட, உன் தொழிலே காணப்படுகிறதான பலவிதமான டென்ஷன்ஸை நீக்கி போட என் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன் நண்பர்கள் உன்னை பார்க்கும் பொழுது பல்லை கடித்து கொண்டு ஈலனம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்களா? உன் கையின் கீழ் இருக்கிற வேலைக்காரர்கள் உன்னை மதிக்காதபடிக்கு உன்னை ஒரு விதமாய் நோக்கி பார்த்து பரியாசம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்களா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, சோர்ந்து போகாதே. காற்றையும் கடலையும் அதட்டினதான தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலும் நல் சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லா மனிதர்களுக்குள்ளும் அவர் கிரியை செய்ய வல்லமை உள்ளதான தேவன். எதிலெல்லாம் நீ பிரச்சனையின் வழியாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறாயோ, எவைகளெல்லாம் போராட்டம் போராட்டம் என்று சொல்லி சோர்ந்து போய் கொண்டிருக்கிறாயோ, உனக்கு உதவி செய்ய, எந்த பலவீனனுக்கும் உதவி செய்ய என் தேவன் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். மனமுடைந்து போகாதே, மனம் சோர்ந்து போகாதே. அவர் அதிசயங்களை செய்வதிலே அவர் பெரியவராய் இருக்கிறார். இந்த தகப்பன் சொல்லுகிறார், நீர் ஏதாயிலும் செய்யணும். நீங்க கூட சொல்லலாம், என்னுடைய தொழிலில் முன்னேற்றம் வரவில்லை, ஏதாகிலும் யாராவது செய்வார்களா? ஏதாகிலும் யாராவது செய்ய முடியுமா? உன்னை உண்டாக்கின தேவன் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அந்த தேவனிடத்தில் உன் பாரத்தை வைத்துவிடு, உன் கவலைகளை வைத்துவிடு. என் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடியாலே உங்கள் பாரங்களையும் கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர்தான் உங்களை ஆதரிப்பார். உங்களுடைய பணம் அல்ல, உங்களுடைய யுக்தி அல்ல, உங்களுடைய மாம்ச பலன் அல்ல. தேவன் தாமே எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்.
அவர் உங்களை ஆதரித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து அந்த தகப்பனை போல சொல்லுங்க, ஆம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் எல்லாம் நீங்கி போகும்படி செய்யும். என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளதான தேவன். அவர் மேல் நீ உறுதியான விசுவாசம் வைக்கிறவனாய் இருப்பாய் என்று சொன்னால் உனக்கேற்ற சகாயத்தை செய்வார். நடந்த சம்பவம் என்ன? எந்த மகன் நிமித்தம் குடும்ப சமாதானம் இழந்து போனதோ, எந்த மகன் நிமித்தம் அந்த தகப்பனார் எல்லாருக்கும் முன்பாக தலை குனிந்தவராய் இருந்தாரோ, எந்த மகன் நிமித்தம் இந்த தகப்பனார் அழுது கொண்டு இருந்தாரோ, அந்த மகனை பார்த்து இயேசு சொன்னார், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அவனுக்குள் இருக்கிறதான அந்த அசுத்தாவியை அதட்டினார். என் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை பராக்கிரமம் உள்ளது. அந்த வார்த்தையை ஒரு மனிதன் இரவும் பகலும் தியானிப்பான் என்று சொன்னால் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் செழிக்க பண்ணுவார். வேத வசனத்தை மறந்து விடாதீர்கள். இயேசுவை விசுவாசிக்கிற உன்னுடைய விசுவாசம் வளரும்படியாக வேதத்தை தியானிக்கின்றவனாயிரு. அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கிறவனாயிரு. இயேசுவானவர் தம்முடைய வார்த்தையினால் அசுத்த ஆவியை அதட்டினார். அந்த மகனுக்கோ விடுதலையை கொடுத்தார். சத்ருவை, உன்னை நெருக்கி கொண்டிருக்கிற சத்ருவை, உனக்கு சமாதானத்தை கொண்டிருக்கிற சத்ருவை, உன் குடும்பத்திலே வேண்டாத நஷ்டங்களையும் உன் தொழிலிலே வேண்டாத தடைகளையும் பலவிதமான போராட்டங்களையும் கொண்டு வருகிற சத்ருவை கர்த்தர் அதட்டுவார். உனக்கோ விடுதலையை தருவார். அவர் மேல் வாஞ்சியாய் இருக்கும் பொழுது உனக்கு விடுதலையை தருவார். இந்த தகப்பனார் சொன்னார், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கட்டும், எனக்குள் இருக்கிறதான இந்த குறைபாடுகள் நீங்கட்டும், தேவனுடைய நிறைவு உனக்குள் வரும்படியாக நீ அவர் மேல் வாஞ்சையாய் இருக்கும் பொழுது உன்னை எல்லா தீங்குகளில் இருந்தும் அவர் என் தேவன் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். 91ஆம் சங்கீதம் 14வது வசனம் சொல்லுகிறது, அவன் என் மேல் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்து கொண்டால் அவனை உயர்ந்த இடத்திலே வைப்பேன். ஆமாம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா இடுக்கண்களையும் என் தேவன் நீங்களாக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த போராட்டத்தில் இருந்து விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நடந்த காரியம் என்ன பிரியமானவர்களே? அந்த அசுத்தாவி அவனை விட்டு போயிற்று. என் வேத வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 24வது வசனத்தை வாசிப்போம். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னார். 27வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். அவனை தூக்கி விட்டார். உடனே அவன் எழுந்திருந்தான். அந்த அசுத்தாவியினாலே விழுந்து போனான். மனிதர்கள் அனுப்புகிறதான பலவிதமான மந்திர தந்திர கிரியைகள் உன் குடும்பத்தின் முன்னேற்றத்தை தடுத்து குடும்பத்தை, பிள்ளைகளை பலவீனப்படுத்துகிறதா? உன்னுடைய முன்னேற்றத்திற்கு பிரியமானவர்களே, உன்னுடைய இயலாமைக்கு பலவிதமான மனுஷனுடைய சூழ்ச்சிகள் போராடி கொண்டு இருக்கிறதா? என் தேவனுடைய வார்த்தை உன் வீட்டில் இன்று ஜலித்து கொண்டு இருக்கிறது. உன் செவிகளை நீ கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது இந்த இயேசப்பாவு மேலே உனக்கு ஒரு விசுவாசம் வரட்டும். அவருடைய வார்த்தையின் மேல் உனக்கு ஒரு அன்பு வரட்டும். அவர் மேல் உனக்கு ஒரு வாஞ்சை வரட்டும். இந்த வாஞ்சை உன்னை விடுவிக்கும். அவருடைய நாமத்தை நீ அறிக்கை செய்யும் போது அது உனக்கு உயர்ந்த பாதுகாப்பை கொடுக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் பிரியமானவர்களை 29ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. உம்முடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆம் பிரியமானவர்களே, அவருடையத்தில் ஐஸ்வர்யம் இருக்கிறது, அவரிடத்தில் கனம் இருக்கிறது. எல்லாவற்றையும் அவரே ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். உன்னை எவைகளெல்லாம்
புரட்டி புரட்டி உன்னை வேதனைக்குள் தள்ளிக்கொண்டு இருக்கின்றதோ அவைகள் எல்லாவற்றின் மேலும் அவர் ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார். அந்த ஆளுகை செய்கிறதான தேவன் உன்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதான இடுக்கண்களை மாற்றி போட வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் வாசிக்கும் போது யெகோராம் என்கிறதான ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு மோவாபியர்கள், பிரியமானவர்களே, அவர்கள் நன்கொடைகளை கொடுத்து கொண்டு இருந்தார்கள், கப்பங்கள் கட்டி கொண்டு இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் வந்தது, தன் தகப்பனாருடைய மரணத்துக்கு பின்பாக அந்த நன்கொடைகளை அவர்கள் கொடுக்க மறந்து விட்டார்கள். கொடுக்க வேண்டியதான அந்த வாடகையை கொடுக்க மறந்து விட்டார்கள். கொடுக்க வேண்டியதான அந்த சம்பளத்தை கொடுக்க மறந்து விட்டார்கள். கொடுக்க வேண்டியதான வாங்கின அந்த தொகையை திருப்பி கொடுக்க மறந்து விட்டார்கள். இந்த பிரச்சனையை யெகோராம் யோசபாத் என்கிறதான தன்னுடைய சகோதரனோடு போய் பகிர்ந்து கொண்டார். 2 சகோதரர்களும் சேர்ந்து போய், பிரியமானவர்களே, ஏதோமின் ராஜாவாகிய இன்னொரு மூத்த சகோதரனோடு பகிர்ந்து கொண்டார்கள். மூவரும் சகோதரர்கள் தான். தங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறதான இந்த லாஸ், தங்களுக்கு வர வேண்டியதான பணம் வராதபடிக்கு வஞ்சகரால் வஞ்சிக்கப்படுகிறதை கண்டு இவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். தீர்மானமும் எடுத்தார்கள். நாம் மூவரும் படைகளோடு சென்று அந்த மோவாபியர்களை முறியடித்து அவர்களிடத்தில் இருக்கிறதான அந்த கொடுக்க வேண்டியதான தொகையை வாங்கி கொண்டு வரலாம் என்று சொல்லி அவர்கள் தேடி சென்றார்கள். 3 நாள் ஆயிற்று. இவர்கள் தேடி சென்று இவர்களோடு இருந்ததான வாகனமாகிய மிருக ஜீவன்களெல்லாம் பழுதடைவது போல பலவீனப்பட்டதாக இருந்தது. காரணம், இவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை, இவர்களுக்கு வேண்டிய ஆகாரம் இல்லை. தாங்கள் பிரயாசப்பட்டு நஷ்டம்தான் அடைந்ததே வெளிய இவர்களுடைய வாழ்க்கை இன்னும் கீழே தான் போனதே வெளிய இவர்களால் மேலே வர முடியவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தானே. இந்த கடனை அடைக்கும்படியா இன்னொரு கடனை எடுத்து போடுகிறோம், இந்த பிரச்சனையை தீர்க்கும்படியா இன்னொரு காரியங்கள் செய்து பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாதபடி கீழே போய்கொண்டே இருக்கிறோம். எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடியதான ஒரு தேவன் உனக்கு இருக்கிறார். சோர்ந்து போகாதே, அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவனாயிரு. யோசபாத் தன் 2 சகோதரர்களை பார்த்து சொன்னார், இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் அந்த தேவ மனுஷனிடத்தில் போய் நம்முடைய காரியங்களை பேசினால் நமக்கு வேண்டிய தீர்வை அந்த மனிதன் சொல்லுவான் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்தார்கள். முடிவிலே எலிசா என்கிறதான அந்த தீர்க்கதரிசி இடத்திலே வந்தபோது எலிசா அவர்களை பார்த்து சொன்னதான வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். இதை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு, நீங்கள் பானம் பண்ணும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதை நீங்கள் பள்ளத்தாக்கு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த பள்ளத்தாக்கை கர்த்தர் தண்ணீரினால் நிரப்புவார். ஆம் பிரியமானவர்களே, அடுத்த வசனம் வாசிப்போம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். இந்த காரியங்களை செய்வது கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஆம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உனக்கு வேண்டியதான சகாயத்தை செய்வது கர்த்தருக்கு அற்பமான காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் வேத வசனம் சொல்லுகிறது, அவரே நம்முடைய சகாயகர். நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் அவரால் செய்ய முடியும். நடந்த காரியம் என்ன? என் வேத வசனம் சொல்லுகிறது, யாரை தேடி துவண்டு போயிருந்தார்களோ, துவண்டு போனதான மனிதர்கள் தங்கள் கரத்தில் சிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஜெயம் கிடைத்தது. யெகோராமும் யோசபாத்தும், பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், ஏதோமின் ராஜாக்களும் எதற்காக அலைந்து திரிந்தார்களோ அதில் ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். உன்னுடைய வாழ்க்கையிலும் என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றிலும் ஜெயத்தை தர
அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஐஸ்வர்யமும் கனமும் அவரிடத்திலிருந்து தான் வருகிறது. எவரையும் மேன்மைப்படுத்த என் தேவனால் ஆகும். என் வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, மரித்து கிடந்ததான அந்த வாலிபனை கர்த்தர் கைப்பிடித்து தூக்கிவிட்டவர். உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை பிரியமானவர்களே, உன்னுடைய தொழிலிலோ, உன்னுடைய படிப்பிலோ, இல்லாவிட்டால் உன்னுடைய குடும்பத்திலோ நீ சமாதானத்தை இழந்தவனாய் காணப்படுவாய் என்று சொன்னால் என் தேவன் தூக்கிவிட வல்லவராயிருக்கிறார். எரேமியா 33:6 இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிப்போம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் அவர்களுக்கு வேண்டிய பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். என் சத்தியத்தை நான் வெளிப்படுத்துவேன். அவர் ஒருவரே சத்தியம், அவர் ஒருவரே ஜீவன், அவர் ஒருவரே வழி. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த சத்தியத்தை உனக்கு வெளிப்படுத்துவார். அவர் ஒருவரே உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக இருக்கிறவர். அவர் ஒருவரே நீ கடந்து செல்கிற பாதைக்கு வேண்டிய வழியை காட்டுகிறவர். அவர் ஒருவரே உனக்கு வேண்டியதான நன்மைகளை செய்யக்கூடியதான தேவன். என் வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி என்னுடைய பரிபூர்ணமான சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இந்த இயேசுவின் மேலே உன்னுடைய விசுவாசம் இருக்கட்டும், இவர் மேலே உன்னுடைய வாஞ்சை இருக்கட்டும், இவருடைய வார்த்தையின் மேலே உன் முழு நம்பிக்கை வைத்து அதை அனுதினமும் தியானிக்கிறவனாயிரு. அது உன் விசுவாசத்தை பெருக பண்ணும். விசுவாசிக்கிறவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரிடத்தில் உன் காரியங்களை ஒப்புக்கொடு, அவரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். மனம் சோர்ந்து போகாதே. என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த மகனை மீண்டும் வாசித்து நான் முடிக்க ஆசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 9:27 வாசிப்போம். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு அவன் கையை பிடித்து தூக்கினார். அந்த தகப்பனுடைய கரத்திலே அவனை ஒப்பு கொடுத்தார். இந்த நாட்களிலும் என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவன். உன்னுடைய வாழ்க்கையிலும் எல்லா நன்மைகளையும் தந்து உன்னை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அளவில்லாமல் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். தேவரீர் சகலவற்றையும் செய்ய நீர் வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, தடைபடாத காரியங்கள் ஆண்டவரே நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். எங்களுடைய அவிசுவாசத்தை நீக்கி போடுவீராக. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தவர்களாக உம்முடைய நன்மைகளை பெற்று அனுபவிக்கும்படியாக அனுகிரகம் செய்யுங்கப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுங்க. உம்முடைய பிள்ளைகள் உமக்குள் நாட்டப்பட்டு உம்மேல் வாஞ்சை கொண்டு தங்களுடைய முழு விசுவாசத்தையும் உம்மேல் வைத்து மேன்மையானதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அனுகிரகம் செய்யுங்கப்பா. ஆதரியுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you and he will do wonders in your life. Our address: Emmanuel Gospel Ministries, 9th Main, Mariyappan Palyam, Magdi Road, Bangalore 23. Sunday worship at 7 a.m., 9:30 a.m. and 6 p.m. எங்கள் விலாசம்: இம்மானுவேல் சுவிசேஷ ஊழியங்கள், 9th மெயின், மரியப்பன பாளையா, மாகடி ரோட், பெங்களூர் 23. ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனை. முதல் ஆராதனை காலை 7 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை காலை 9:30 மணிக்கு, மூன்றாவது ஆராதனை மாலை 6 மணிக்கு. மேலும் தொடர்புக்கு 9731164678. Contact us at 9731164678. Please subscribe our channel IGM
Emmanuel Gospel Ministries. God bless you.